எப்போ அஸ்வினி ஏன் வந்து செனி பிள்ளைக்கு வளையல் போடாம வந்துட்டா? வளையல் போடத்தானே ஆசைப்பட்டு அங்க இருந்து வந்திருக்கா. அங்க இருந்து இல்ல, அமெரிக்கால இருந்து வந்திருக்குது. ஐயோ, என்னடா ஒரு வளையல் போட விடாம பண்ணிருச்சு. வந்திருக்குது. ஒரே ஒரு தடவை நீ ஆண்டின்னு கூப்பிட்டுருந்தானா நான் போட விட்டுருப்பேன்ல. சரி, இப்ப மட்டும் என்ன ஒண்ணும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ள தான் அக்கா வந்து போடு பூ. நோ நோ நோ, எனக்கு பெரிய இன்சல்ட் நடந்துருச்சு. அதனால ஐயம் அமெரிக்காக்கே போடு. அஸ்வினிமா, அப்படி எல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிராத. எங்களே அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறீன்னு சொன்னால. ஆர்னு வா, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட போவோம். என்னது சாப்பிடுறதுக்கு ஆர்னு வரணுமா? கொண்டகாரி, நீ ஒத்தையில போய் சாப்பிட முடியும்? அங்கதான் அத்தை பொம்பளை பிள்ளைகள் இருக்குல்ல, நீ அவிய கூட போய் சாப்பிட வேண்டியதானே? சோடி போட்டு சாப்பிடறதுக்கு என் மோயின் தான் கிடைச்சானு உனக்கு? ஆர்னும் சாப்பிடணும்ல, அதுக்கு தான் கூப்பிடுறதுக்கு வந்தேன். நீ எதுக்கு இப்படி பேசுறிய? ஆர்னு அப்படியே சாப்பிட கூடாதோ? ஆர்னு வா. என் பிள்ளை எப்படி சாப்பிட வைக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கொண்டகாரி, எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு வந்துட்டு. அமெரிக்காவில இருந்து என் பிள்ளையோட ஃப்ரெண்ட் வந்திருக்காவ. அவிய பெரிய விஜிபி. விஜிபில மெட்ராஸ்ல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். எதுக்கு நீங்க இந்த பிள்ளைய சொல்றீங்க? இந்த பிள்ளை தான் விஜிபி, அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அமெரிக்கால இருந்து வந்திருக்கு. இவளா? இவ மூஞ்ச பார்த்தா இந்த ஊர்ல பியாரிக்க வைக்கிற மாதிரி இருக்கா. அமெரிக்கால இருந்து வந்தான்னு சொல்றீங்க? எனக்கு இவள பார்த்தாலே பிடிக்கல. ஆமா, உனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்காது. எங்களுக்கு அவளை பார்த்துக்கிட்டே இருக்கதான் பிடிக்குது. நீ வேணா போய் சாப்பிட்டு, நாங்க விஜிபியை கூட்டிக்கிட்டு தான் வந்து சாப்பிட வருவோம். இந்த விஜிபி என் மகனோட ஃப்ரெண்டு. உன்ன மாதிரி கொண்ட வச்ச கொசுலாம் என் மகனுக்கு ஃப்ரெண்டா வேண்டாம். சரி, இன்னைக்கு தான் வந்திருக்கா. அவ முன்னாடி ரொம்ப தான் சீனு போடுறீங்க. அவ அருணை விட்டுட்டு என்னைக்கா இருந்தாலும் அமெரிக்காக்கு போயிருவா. நான் அப்படிலாம் கிடையாது, எப்பவுமே இங்க தான் இருப்பேன். ஆமா, கொசு எப்பவுமே கூட தான் இருக்கும். அதுவும் இருக்கிறது எதுக்கு? ரத்தம் குடிக்கலாம் தானே. அதுக்காக கொசு கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட முடியாது. வந்துட்ட கொண்டகாரி. எப்போ அஸ்வினி எப்ப சாப்பிட வருது? உங்க வீட்ல சாப்பிட என்ன இருக்குது? சாப்பிடக்க பிரியாணி இருக்குது, தயிர் பச்சடியே இருக்குது, முட்டை இருக்குது, சீவீட்டு இருக்குது, அப்புறம் நிறைய வெரைட்டி சாதம் இருக்கு பூ. ஆமா, வெரைட்டி சாணின்னு சொல்லுங்க. அத உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் பேச தெரியலல. யாரது எதுக்கு இப்படி இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு திரியறீங்க? ஏய் கொசு, அப்ப உனக்கு மட்டும் பெரிய இங்கிலீஷ்லாம் தெரியுமா? உன்னை விட எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். வெரைட்டி ரைஸ்னு கூட சொல்ல தெரியல, வெரைட்டி சாணின்னு சொல்லிட்டு கிடக்காவ. இப்படி சொன்னா அவியலுக்கு எப்படி புரியும்? அவியலே அமெரிக்கால இருந்து வந்திருக்காவன்னு நீங்க தான் சொல்றீங்க. கொஞ்சமாவது கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி பேசுங்க. எங்களுக்கு எல்லாம் நல்லா பேச தெரியும். கொசுலாம் வந்து சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. பெய் ஏதாவது சோறு கிடந்த பறிக்கு தின்ட்டு போய் படுப்போம். எப்போ வெரைட்டி ராஸ் இருக்கு பூ. அதான் என்னலாம் இருக்குது? அதுவே அது வந்து எப்படி சொல்றது எனக்கு சரியா புரியலையே. இல்ல அருணு, புலிக்கு என்னல சொல்லுவாவே? புலிய டைகர்னு சொல்லுவாவா மம்மி? அப்படியே, சரி சரி சரி. எப்போ இந்த டைகர் சாதம் இருக்கு பூ. ஓ அப்படியே, வேற என்ன இருக்குது? இன்னும் நிறைய சாதம் இருக்குது. இந்த எலுமிச்சம்பழ சாதம், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாவே? லெமன் சாதம் இருக்கு பூ. அதுக்கு பிறகு இந்த வேற என்ன சொல்ல? இல்ல இந்த தேங்காய்க்கு என்னல சொல்லுவாவே? கோகனட்டு. என்னல நட்டு பால்ட்டுங்க அஸ்வினி. அது வந்து இந்த கோகனட் இருக்குல்ல, கோகனட்டு, அந்த கோகனட்டு சாதம் இருக்குது. பிறகு என்ன சாதம் இருக்குது? தயிர் சாதம் இருக்குது. அதான் இந்த மாட்டுல இருந்து வரும்ல பால், மில்க், அத புளிக்க வச்சாச்சுன்னா வரும்ல தயிர் சாதம், அந்த மாதிரி. அப்புறம் தக்காளி சாதம் இருக்குது. அருணு, தக்காளிக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? எதையாவது சொல்லுமா, என்கிட்ட இனிமே கேட்காத. ஏல அருணு, சொல்றியா இல்லையா? படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு கூறு இல்ல. தக்காளிக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும் சொல்லு. டொமேட்டோன்னு சொல்லுங்க. ஏல அப்படியா? இவ சொல்லியது உண்மையா? இந்த கொண்டகாரி எங்கேயாவது கோர்த்து விட்டு விடுவாய் நீ. ஏம்மா எதையாவது சொல்லுமா, இதுக்கு மேல கேட்காத. டொமேட்டோ தானே அப்போ? அஸ்வினிமா, டொமேட்டோ சாதம் இருக்குது. ஏனோ நிறைய இருக்கு பாத்துக்க, வந்து சாப்பிடுறியா? நோ நோ, ஐ அம் பெட்டி ஜாமனா சாப்பிடும். இந்த சாப்பாடுலாம் சாப்பிடாது. என்னப்பு சொல்லுது? நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அப்பவே சாப்பிட மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? ரைஸ் எல்லாம் இப்படி குக் பண்ணி அதுக்கு ஒரு குழம்பு வச்சு கூட்டி வைக்கல, எப்படி சாப்பிட முடியும்? இதெல்லாம் எவ்வளவு பெரிய ப்ராசஸ், எவ்வளவு பெரிய வேலை. இதுக்கு ஒரு பிரெட் வாங்கணுமா, சத்தோல ஜாம் வாங்கணுமா, அதுல தடவி சாப்பிட்டே போகணுமான்னு இருக்கணும். உங்க வீட்ல இந்த சாப்பாடு செய்யறதுக்கே மொத்த நேரத்தையும் வேணாக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. ஒரு நாளைக்கு
பாக்கெட்டை வாங்கி வச்சு இதை போட்டே கொண்டுருவாளோ? நம்மளே அதைத்தான் திங்க சொல்லுவா. என்னதான் பணம் இருந்தாலும் சோறு திங்காம எப்படி இருக்க முடியும்? பரவாயில்ல, நிறைய பணம் வச்சிருக்கா, நம்ம ஒரு வாரமா வச்சு 2 சோத்தை பொங்கி தின்னுக்கலாம். அவ வேணா பிரெட்டை தின்னுட்டு போறா. எப்போ அஸ்வினி, இந்த என் மகன் இருக்கா பத்தியா? அருண், இவனை உனக்கு பிடிச்சிருக்கா? ஓ எஸ், பிடிச்சிருக்குது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்படியே? அப்ப நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துறியா? ஐயோ, நீங்க சொல்றது மட்டும் நடக்கவே நடக்காது. ஏன் பூ நடக்காது? எல்லாமே நடக்கும். நான் நடத்தி வைக்குது. நீ சரி வராதுனா கிளம்புது. இல்ல பூ, கோவப்படாம இரு. உனக்காக என் மகன் அருணை பிரெட் வாங்கிட்டு வர சொல்லுது. எந்த பிள்ளை பார்த்தாலும் இவ உடனே அருணுக்கு பேசுறியாவ. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இன்னைக்கு தான் இந்த பிள்ளை பார்த்திருக்கா, உடனே இந்த பிள்ளை பேசி முடிச்சிட்டு இருக்காவ. எனக்கு இதெல்லாம் பார்க்க சொத்துல கூட பிடிக்கவே மாட்டேங்குது. சரோஜக்கா, இங்க என்ன நடக்குது? ஒண்ணும் இல்ல பூ, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, இவிய யாரு? இவிய பேரு அஸ்வினி. பெரிய பணக்காரவியா, அமெரிக்கால இருந்து வந்திருக்காவ. எதுக்கு பூ 2 பேரும் சிரிக்கிறிய? இல்ல, இவிய அமெரிக்கால இருந்து வந்திருக்காவன்னு சொன்னியல்ல, அதான் சிரிப்பு சிரிப்பா வருது. அமெரிக்கால இருந்து வந்தவிய எதுக்கு எங்க Dress போட்டுட்டு நிக்காவ? என்னது, உங்க Dress-ஆ? ஆமா சரோஜக்கா, இது கனியோட சுடிதார் தான். கனியோட சுடிதார் இவ எதுக்கு போடுனா? உங்ககிட்ட இருக்க மாதிரியே சுடிதார் அவகிட்ட இருக்காதோ? அக்கா, இது எங்க சுடிதார் தான். எங்ககிட்ட வந்து வேணும்னு கேட்டதுனால நான் தான் கொடுத்தேன். என்னது, வேணும்னு கேட்டாளா? எதுக்காக அவ்வளவு பெரிய பணக்காரி வாங்கிட்டு வந்து சுடிதார் வாங்கி போட்டா? அதே நான் சொல்லுது, என்கிட்ட ஜீன்ஸ் பேண்ட் தான் இருக்குது, அதான் சுடிதார் கேட்டு வாங்கி போட்டுருக்குது. என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு, பையன சிரிப்பு. நான் அவகிட்ட தான் பேசியிருக்கேன், நீங்க வாயை மூடி இருக்கணும். என்னது, அவகிட்டயா? ஆமா, அவகிட்ட தான். அது அவன் இல்ல, அவன். என்னது, அவனா? அவன் தான் சரோஜக்கா. என்ன பூ சொல்றிய? சரோஜக்கா, இது வேற யாரும் இல்ல, நம்ம அஸ்வின் தான். அஸ்வினா இது? ஐயோ, எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. இவிய அஸ்வினா அருணுக்கு பொண்ணு பார்க்காவளா? இதுதான் கொடுமையில பெரும் கொடுமை. ஏய் கொசு, என்ன கிண்டல் பண்றியா? கிண்டலு. ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தா நம்ம பிள்ளைக்கு கட்டி வைக்கலாமேன்னு ஆசை வரதான் ஜியா. என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு, சிரிப்பு. மம்மி, ஐ அம் கிரேட் எஸ்கேப். அருணே, வாய மூடு. அவளுக்கு இருக்கு இப்போ. சி, அவனுக்கு இருக்கு இப்போ. இது பேதி எடுப்பா நீயா? சித்தி எஸ்கேப். ஓடுறிய ஓட்ட, பையன ஓட்ட. எந்தால ஓடினாலும் சித்தின்னு வரத்தான்ல ஜீவா. அப்ப பாத்துக்கிட்டே உன்னைய. சி, என்ன ஏமாத்தி ஏமாத்தி இருக்கா நீ? எக்கனங்க தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே தான் எங்களுக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பா இருந்துச்சு. அதான் ரொம்ப நேரம் ஏமாத்த வேண்டாம்னு நாங்களே சொல்ல வந்துட்டோம். அவன் இன்னைக்கு வரத்தானே ஜீவா, காலை உடைக்க பாரு பாரு. ஏய் கொசு, ரொம்ப பல்ல காட்டாத, பல்லு வெடிச்சு சதறிற போகுது. கொட்டஸ், வா நம்ம சாப்பிட போலாம். சரி, அசிங்கப்பட்டுட்டியே சரோஜா. எல்லாத்துக்கும் அந்த அஸ்வின் பையன் காரணம். இந்த கொசு கொண்ட கறியெல்லாம் சிரிச்சிட்டு போகுது. ஜெனிமா, அத்தை ஊட்டி விடட்டுமாம்மா? இல்ல நீயே அள்ளி சாப்பிடுறியா? வேண்டாம் தானே, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். இப்ப நான் ஜூஸ் குடிச்சேன்னா எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. இல்லம்மா, ஒரு வாயாவது எல்லாத்துலயும் எடுத்து சாப்பிடு. சரி அத்தை. தாங்கத்தை, நானே சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, சாப்பிடு. சாப்பிட்ட உடனே நம்ம எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு போயிடலான்னு. உனக்கு உங்க அம்மா வீட்டுல இருக்க ஆசை இருக்கா, இல்ல பாட்டி வீட்டுல இருக்கியாம்மா? அத்தை, எனக்கு பாட்டி வீட்டுல இருக்கதான் ஆசையா இருக்கு. சரிம்மா, சரி, நம்ம எல்லாரும் பாட்டி வீட்டுக்கே போயிடலாம். நானும் அங்கதாம்மா இருப்பேன். ரோசா அத்தை தான் இங்க இருப்பா. உனக்கு என்ன வேணாலும் எங்க கிட்ட கேளு, சரியா? செஞ்சு தரமா? சரி அத்தை. இன்னாம முதல்ல இதுல ஒரு வாய் சாப்பிடு. அதுக்கு பிறகு பிரியாணி சாப்பிடலாம்மா. சரி அத்தை. அருணே, உங்க அம்மா உனக்கு பார்த்த பொண்ணு நினைக்க நினைக்க எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. போ கொண்டோஸ், நீ வேற. அஸ்வினியை கல்யாணம் பண்ணி
எனக்கு அஸ்வினியும் வேண்டாம், வேற யாரும் வேண்டாம். யாருமே அப்படி சொல்றா? ஆமா ஆமா, எனக்கு யாருமே வேண்டாம். நான் இப்ப இருக்க மாதிரியே எப்பவுமே ஜாலியா இருந்துட்டு போயிடுறேன். நீ சொல்றது சரிதான் அருணே. இருந்தாலும் உங்க அம்மா உனக்கு பார்த்த பொண்ணு நினைக்க எனக்கு சிரிப்பு சிரிப்பா தான் வருது. சரி, நல்லா சிரிச்சிட்டியா? பிரியாணி சாப்பிடு. சரி அருணே. கனி பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்குல. ஆமா புமாரி, ரொம்ப ருசியா இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆமா கனி, இந்த பிரியாணி எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? ஏன் கனி? ஏன்னா பந்தி பரிமாறுறது அஜய் மாமா. அதனால்தான் இவ்வளவு டேஸ்டா இருக்கு. இரு ஒண்ணே நான் எங்க அண்ணன்ட்ட சொல்றேன். ஐயோ வேண்டாம் மாமா, ஏசுவ. நம்ம பேரவை சொல்லுவோம். சரி கனி. சொப்பன சுந்தரி எப்படி இருக்கா? தலைவரே, நீங்களா? நீங்க எப்போ வந்தீங்க உட்காந்திய? நான் உங்களை பார்க்கவே இல்லை தலைவரே. குடும்பத்தோட வந்திருக்க மாதிரி தெரியுது. உங்க பொண்டாட்டி ஏதாவது சொல்ல போதாவ தலைவரே? பிரியாணிய பார்த்து ஒழுங்கா சாப்பிடுங்க. சொப்பன சுந்தரி நல்லா இருக்கியான்னு தான் கேட்டேன். எனக்கு என்ன குடைச்சலு, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த ராசாத்தி அம்மா வீட்டுல என்கிட்ட நல்லா பழகிட்டாவுல, அவைய கூப்பிட்டதுக்கு வர முடியாதுன்னு என்னால சொல்ல முடியல. குடும்ப உறுப்பினர் மாதிரி ஆயிட்டாவ. அதனால தான் அவைய வீட்டு விசேஷம் உடனே வந்துட்டேன். சரி சொப்பன சுந்தரி, அப்போ எங்க வீட்டு விசேஷங்களுக்குலாம் வர மாட்டியா? ஏன் வர மாட்டேன்? அது நீ அன்பா கூப்பிடுறத பொறுத்து தான் இருக்கு. யாரு நீ அன்பா எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். ஆனா உங்க பொண்டாட்டி ஏதாவது சொல்லுமோங்கிற பயம்தான். மற்றபடி உங்க வீட்டு விசேஷத்துக்கு வர்றதுக்கு எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆமா தலைவரே, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்னும் ஏன் உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிய? பாவம், அவரு எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்கலன்னு வருத்தப்படுறாரு. அவன் சின்ன பையன் தானே சொப்பனும், அதனாலதான் என்ன கல்யாண பேச்சு எடுக்கல. என்ன பேச்சு இது? பையன பேச்சு. உங்க தம்பிக்கும் உங்களை மாதிரியே எல்லாம் முடியும் வெளுத்து போச்சு. அப்படி இருக்கும்போது உங்க தம்பிக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுதானே ஆகணும். அது பித்தனாரது, அவனுக்கு வயசுல என்ன ஆகல. அவனுக்குன்னு ஒரு பொண்ணு கிடைப்பால, அப்போ கல்யாணத்தை வச்சிருவோம். என்ன எத்தனை காலத்துக்கு தான் பொண்ணு தேடிட்டே இருப்பிய? ஒரு அண்ணனா நீங்க தானே பொறுப்பா அவருக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கணும். இவ்வளவு நாள் ஆயும் அதை பத்தி பேசாம இருக்கிறது என்ன நியாயம்? அவரு என்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாரு. அது சொப்பனும், உன்கிட்ட நான் உண்மையை சொல்லியும் கேட்டுக்க. அவன் ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா என்னன்னு தெரியல. அதை நினைச்சிட்டே ரொம்ப வருஷம் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டான். அதனாலதான் சரி, சின்ன பையன் தானே, வயசு ஆகட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். இப்ப நீ சொன்னதுக்கு பிறகு எனக்கே புரியுதுன்னா கேட்டுக்கியா? இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சுதே. உங்க தம்பிக்கு ஒரு வாழ்க்கை துணையா சீக்கிரமா தேர்ந்தெடுத்து கொடுங்க. உங்களுக்கு பிறகு அவரை பாட்டுக்கு ஆள் வேணும்ல, என்ன மாதிரி தனியா நின்ற கூடாது. அதனால சீக்கிரமா நல்ல பொண்ணா பாடுங்க தலைவரே. இல்ல சங்கீதா, சும்மா சொப்பன சுந்தரி இப்ப பாத்தீங்களா, அதனால பேசுனேன். ஒரு மரியாதைக்கு தான் பேசுனேன், நீ சாப்பிடு. சரி சங்கு, நான் சாப்பிடுயே. நீ சாப்பிடுமா, பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா சாப்பிடு. சிம்முமா நல்லா சாப்பிடு. சரி மம்மி, வீட்டுக்கும் வாங்கிட்டு தான் போகணும். நல்லா ருசியா இருக்கு பிரியாணி. ஆமா மம்மி, ரொம்ப டேஸ்டா இருக்கு. மேடம், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க மேடம். இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் காஜா, இலை ஃபுல்லா தானே இருக்கு. நம்ம சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு போவோம். ஓகே மேடம். ஏங்க சீக்கிரமா சாப்பிட்டுட்டு நம்ம மகளுக்கும் பிரியாணி வாங்கிட்டு போகணும். சரி சரி.